பிரபல இஸ்லாமிய அறிஞர் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இது. ஒரு முறை இப்னு முபாரக் அவர்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டார். வழியில் ஒரு பாழடைந்த இடத்தில் ஒரு பெண் அமர்ந்து இறந்து கிடந்த ஒரு காகத்தை பிடுங்கிக் கொண்டிருப்பதை தற்செயலாக பார்த்தார். அதிர்ச்சியடைந்த அவர் அந்த பெண்ணிடம் கேட்டார், தாயே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? செத்தவை மௌத்தா நமக்கு ஹராமாயிற்றே. அந்த பெண் கண் கலங்கியபடி சொன்னார், ஐயா, எனது வீட்டில் 4 குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்களாக அவர்களுக்கு கொடுக்க எங்களிடம் உணவே இல்லை. இந்த நிலையில் எங்களுக்கு இது ஹலாலாகிவிட்டது. இதைக் கேட்ட இப்னு முபாரக் அவர்களின் இதயம் துடித்தது. அவர் உடனே சிந்தித்தார், மக்களின் பசியை தீர்க்காத நான் செய்யும் ஹஜ்ஜை இறைவன் ஏற்றுக்கொள்வானா? மறுநிமிடம் ஹஜ்ஜிற்காக வைத்திருந்த அனைத்து பணத்தையும் அந்த பெண்ணிடமே கொடுத்துவிட்டு ஹஜ் செய்யாமலேயே வீடு திரும்பினார். அந்த ஆண்டு ஹஜ் முடிந்ததும் மக்கள் ஊர் திரும்பினார்கள். அவர்கள் இப்னு முபாரக் அவர்களை சந்தித்தபோது, நாங்கள் உங்களை அரப்பா மைதானத்திலும் மினாவிலும் பார்த்தோமே என்று ஆச்சரியத்துடன் கூறினார்கள். அன்று இரவு இப்னு முபாரக் அவர்களின் கனவில் ஒரு குரல் ஒலித்தது. முபாரக்கின் மகனே, உமது தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். உமது உருவத்தில் ஒரு மலக்கை அனுப்பி உமது ஹஜ்ஜையும் அல்லாஹ் நிறைவேற்றினான். அது மட்டுமின்றி உமது செயலால் அந்த ஆண்டு ஹஜ் செய்த அனைவரின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நமது தர்மம் ஒருவரின் கண்ணீரை துடைக்குமானால் அதுவே இறைவனிடம் சிறந்த வணக்கமாகும். வாய்ப்பு கிடைக்கும்போது பிறருக்கு உதவுவோம், இன்ஷா அல்லாஹ்.